அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உயிர்களுக்கெல்லாம் ஆதியாகிய தாயும் பகவனாகிய தந்தையும் இவ்வுலகில் முதன்மையானவர்கள். அவர்களை வணங்கி இங்கு வருகை புரிந்திருக்கும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் மற்றும் என்னை போன்றோர்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களிடம் கனிவாக இருப்பதா இல்லை கண்டிப்பாக இருப்பதா என குழம்பி இருக்கும் உங்களுக்கு நமது பள்ளியைச் சேர்ந்த எனது அருமை நண்பர்கள் கனிவா கண்டிப்பா என்ற தலைப்பில் அவர்களின் கருத்துக்களை பதிவிட வந்திருக்கிறார்கள். மாணவர்களிடம் ஆசிரியர்கள் காட்ட வேண்டியது கனிவு என்ற தலைப்பிலிருந்து முதல் வகுப்பை சேர்ந்த ரேஷிகா, 4ஆம் வகுப்பை சேர்ந்த பிரஜித், 5ஆம் வகுப்பை சேர்ந்த பிரணயா ஆகிய மூவரும் கனிவு என்ற தலைப்பை பற்றி பேச வந்திருக்கிறார்கள். மாணவர்களிடம் ஆசிரியர்கள் காட்ட வேண்டியது கண்டிப்பு என்ற தலைப்பிலிருந்து 2ஆம் வகுப்பை சேர்ந்த பிரணவ், 4ஆம் வகுப்பை சேர்ந்த ஷோபிகா, 7ஆம் வகுப்பை சேர்ந்த ரித்திஷ் ஆகிய மூவரும் கண்டிப்பு என்ற தலைப்பை பற்றி பேச வந்திருக்கிறார்கள். இங்கு பேச வந்திருக்கும் நமது ஏஜிவி பள்ளி மாணவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். முதலாவதாக ஒரு மாணவனை நல்வழிப்படுத்துவதற்கு துணை புரிவது கனிவுதான் என்று பேச வருகிறார் முதல் வகுப்பை சேர்ந்த மாணவி ரேஷிகா அவர்கள். ஏஜிவி பள்ளியின் மேலாண்மை குழுவினர் அனைவருக்கும், நமது முதல்வர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், இங்கு கூறியிருக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய கனிவான வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களை நல்வழிப்படுத்தும் மிகவும் துணை புரிவது கனிவுதான் என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, உலகையே 2 அடியால் அளந்த நம் திருவள்ளுவர் கூட இனிய உளவாக எண்ணாத கூறல் என்ற திருக்குறளில் எதை சொல்லியிருக்காரு? கண்டிப்பையா சொல்லியிருக்காரு? இல்லையே, கனிவதான சொல்லியிருக்காரு. அதாவது இனிய சொல்லிருக்க இன்னாத சொல்ல பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நடுவர்களே, அடியாத மாடு படியாது, அடி உதவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்று சொல்வதெல்லாம் அண்ணன் பொருளே வேறு. நடுவர்களே, ஆமா, அது ஏமா என்ன பார்த்து சொல்ற? என்ன மாடுன்னு சொல்ல வரியா இல்ல அண்ணான்னு சொல்ல வரியா? அப்படிலாம் இல்ல நடுவர்களே. வள்ளலார், நேரு, காந்தி கூட குழந்தைகளிடம் கனிவுதான் காட்டினார்கள். ஏன் நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட மாணவர்களிடம் கனிவுதான் காட்டினார்கள். நடுவர் அவர்களே, ஒரு வகுப்பறையில் மாணவன் கண்டிப்பதால் திருந்துகிறானா இல்ல முதல் மதிப்பேன் தான் எடுக்கிறானா கேட்டா கண்டிப்பால. ஒரு மாணவன் கண்டிப்பதால் மிகுந்த அடாவடித்தனமாகத்தான் மாறுகிறான். அதே மாணவனை கனிவு காட்டி வளர்க்கும் போது அந்த மாணவன் மிகுந்த மனிதநேயம் உள்ளம் கொண்ட மாணவனாக வளர்கிறான். உலக அளவில் கல்வியில் முதலில் இருக்கும் ஐரோப்பிய நாடான இங்கிலாந்தில் பெற்றோர்கள் கூட குழந்தைகளை கண்டிக்க கூடாது ஒரு சட்டமே உள்ளது. நடுவர்களே, பாவம் நம் எதிரான நபர்களுக்கு அது தெரியாது போல. வினை விதைத்தவன் வினையற்பான், திணை விதைத்தவன் திணையற்பான் என்பது போல கனிவை காட்டி வளர்க்கும் குழந்தைகள் பிற்காலத்தில் கனிவையே வெளிப்படுத்துவார்கள். கண்டிப்பை காட்டி வளர்க்கும் குழந்தைகள் பிற்காலத்தில் எதை வெளிப்படுத்துவார்கள்? நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை நண்பர்களே, அது உங்களுக்கே தெரியும். அவர்கள்தான் சமூக விரோதியாகவும் திருடனாகவும் மாறுகிறார்கள். எனவே கனிவுதான் ஒரு மாணவனை நல்வழிப்படுத்தும் என அடித்து கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரியாக சொன்னீங்க. நானும் திருடன் தான். ஆனா எனக்கு மற்றவர்களுடைய பொருளை திருட தெரியாது, மற்றவர்களுடைய அன்பைத்தான் திருட தெரியும். கனிவுதான் ஒரு மாணவனை நல்வழிப்படுத்தும் என்று அருமையாக பேசிய ரேஷிகா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அது எப்படி கனிவா இருக்கும்? கண்டிப்புத்தான் ஒரு மாணவனை நல்வழிப்படுத்தும் என்று பேச வருகிறான் 2ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவன் பிரணவ் அவர்கள். இங்கு கூடியிருக்கும் சான்றோர்களுக்கும் அவையினர் அனைவருக்கும்
என் எதிரணியருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் எல்லாம் ஒன்று கவனிச்சிங்களா? வணக்கத்தை கூட கண்டிப்பாக தான் சொன்னாங்க நம் எதிரணியைச் சேர்ந்த ரேஷ்கா அவர்கள். நடுவர் அவர்களே, எதிரணியவர்கள் சொன்னாங்க கனிவு மட்டுமே ஒரு மாணவனை நல்வழிப்படுத்தும். நான் சொல்றேன் கண்டிப்பு மட்டுமே ஒரு மாணவனை நல்வழிப்படுத்தும். இப்ப பேசிட்டு போனேன் சகோதரி ரேஷ்கா அவர்கள், அடியாத மாடு படியாதுன்னு வினை விதைத்தவனை அறுப்பான்னு சொல்றாங்க. ஆனா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு தானுவையும் மறுத்து சொல்றாங்க. நினைக்கிறேன் அவங்க கனிவுதானே என்று சொன்னவுடன் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்தாராம். எல்லா மாணவர்களும் பாடத்தை கவனித்து கொண்டிருந்தாராம். அதில் ஒரு புத்திசாலியான மாணவன் பாடத்தை கவனிக்காமல் வெளியே இந்த பொந்தை கவனித்து கொண்டிருந்தானாம். அதில் ஒரு எலி உள்ளே போக முடியுமா போக முடியாதா என்று தச்சு கொண்டிருந்தது. ஒரு வழியாக அந்த எலி பொந்திற்குள் போய்விட்டது. ஆனால் வால் மட்டும் வெளியே தெரிஞ்சிட்டு இருந்தது. ஆசிரியர் பாடத்தை நடத்தி முடித்த பிறகு மாணவனை எழுப்பி, தம்பி, நான் ஏற்ற பாடம் மனத்திற்குள் நுழைந்தா என்று கேட்டாராம். அதுக்கு அந்த மாணவன் சொன்னான், ஐயா, பொந்திற்குள் எல்லாமே நுழைஞ்சிடுச்சு, ஆனால் வால் மட்டும் வெளியே நீக்கிட்டிருந்து. இதிலிருந்து ஒரு மாணவனிற்கு கண்டிப்பு இல்லை என்றால் அவன் நிச்சயமாக நல்வழி அடைய மாட்டான் என்று ஆணித்தரமாக அடித்து கூறி என்னுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. எதிர்காலத்தில் ஒரு மாணவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் இந்த பருவத்தில் தான் நியமிக்கப்படுகிறது என்று கண்டிப்பை கராராக பேசிய பிரணவ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஆசிரியர்கள் மாணவர்களிடம் காட்ட வேண்டியது கண்டிப்பல்ல, கனிவுதான் என்று பேச வருகிறான் 4ஆம் வகுப்பை சேர்ந்த நம் சகோதரன் பிரஜித் அவர்கள். ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாணவர்களையும் நல்வழிப்படுத்த உதவுவது கனிவு மட்டும்தான். கண்டிப்பான ஆசிரியரிடமும் பெற்றோரிடமும் தன்னோட சந்தேகத்தை தீர்த்து கொள்ள 5000 முறை யோசிப்பாங்க. இதையே கனிவான ஆசிரியரிடமும் பெற்றோரிடமும் பேச ஒரு முறை கூட யோசிக்க மாட்டாங்க நடுவர்களே. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நம்மிடம் கண்டிப்பாக சொல்வது எப்போதும் லாங் டைம் மெமரி ஸ்டோரில் பதிவாகிவிடும். அம்மா, உங்களுக்கு ஏதாவது லாங் டைம் மெமரி ஸ்டோரில் பதிவாகுதா? நல்ல ஸ்டோரில் பதிவாகுது. இதற்கு உதாரணம் எம் ஏஜிவி பள்ளியின் மேலாண்மை குழுவினர்களும் மற்றும் எங்கள் பள்ளி முதல்வரும் ஆசிரியர்களும் தான். அவர்கள் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் மற்றவர்களிடம் கனிவாக நடந்து கொள்வதுதான். அவர்கள் மாணவர்களாக எங்களிடம் காட்டும் கனிவும் பெற்றோர்களிடம் கொண்ட அன்புதான். பள்ளி துவங்கும் முதல் ஆண்டிலேயே பல மாணவர்கள் சேர்ந்து பெரும் சாதனை எட்டியதற்கு முக்கிய காரணமே கனிவாக நடந்து கொள்வதுதான். கண்டிப்பும் கடுமையான சொற்களும் இளம் வயதிலேயே கேட்கும் பொழுது அது சமுதாயத்தில் நல்ல உறவுமுறைகளை வளர்க்க தவைகிறது. வருங்கால பாரதத்தை உருவாக்கும் மாணவர்களுக்கு மட்டும் கண்டிப்பு தேவைதான நடுவர் அவர்களே? கண்டிப்பாக தேவையில்லை. அன்பே சிவம், அன்பை கண்டு இறைவனே இறங்கி வருவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்க எப்படிப்பட்ட மாணவனையும் கனிவான சொற்களால் மாற்றும் நம் ஆசிரியர் சமூகம் இந்த உலகை படைக்கும் மற்றொரு பிரம்மாவாக நிச்சயம் மாறும் என்பதில் ஐயமே இல்லை. எனவேதான் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களிடம் கனிவை மட்டுமே காட்ட வேண்டும் என்பதே என் வாதம். கனிவே சிறந்தது என்று தீர்ப்பளிக்குமாறு தங்களை கனிவோடும் பணிவோடும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கனிவாக சொன்னால் லாங் டைம் மெமரியில் ஸ்டோர் ஆகிவிடும்னு சொன்னாங்க. என்னையும் கேட்டாங்க, எனக்கும் லாங் 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 மெமரியில் ஸ்டோர் ஆயிடுச்சு போல. கனிவை பற்றி மிகவும் அருமையாக பேசிய பிரஜித் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பிரஜித் அவர்கள் கனிவாக பேசி என்ன கவுத்துட்டாங்க. இப்பொழுது கண்டிப்பை பற்றி பேச வருகிறார் 4ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவி ஷோபிகா அவர்கள்.
அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அம்மாவோட கண்டிப்பால அனுபவத்தை பெறலாம், அப்பாவோட கண்டிப்பால அந்தஸ்தை பெறலாம், அண்ணனோட கண்டிப்பால அடக்கத்தை பெறலாம், தாத்தாவோட கண்டிப்பால நல்ல நடத்தையை பெறலாம் என்று கூறி மாணவர்களாகிய எங்களுக்கு கண்டிப்பே இக்காலகட்டத்தில் தேவை என கூறி என் உரையை தொடங்குகிறேன். சூரியனை போல பிரகாசிக்க வேண்டுமெனால் முதலில் சூரியனை போல எரிய வேண்டும் என்று அப்துல் கலாம் ஐயா கூற்றில் சூரியன் என்பது மாணவர்களும் எரிய வேண்டும் என்று கண்டிப்பையே உணர்த்துகிறது. கண்டிப்பு என்பது நிகழ்காலமே, ஆனால் பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்கும் நடுவர் அவர்களே. தந்தை பெரியார், வைக்கம் வீரர், பகுத்தறிவு பகலவன் இவர்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இவர்கள் கண்டிப்பு மிக்கவர்கள் என்று நமது மாணவர்களும் எதிரணியருக்கும் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். கண்டிப்பு என்பது ஒரு செயலை செய்யும் போது நல்லது கெட்டது என முடிவு செய்வதுதானே. உதாரணத்துக்கு ஒரு கதையை சொல்கிறேன் நடுவர் அவர்களே. அப்பா அவங்க பையனை எப்போவுமே திட்டிக்கிட்டே இருப்பாரா. ஃபேன் போட்டு ஆஃப் பண்ண மாட்டியா, குழாயை சரியாக மூட மாட்டியா, எந்த பொருளையுமே எடுத்த இடத்தில் வைக்க மாட்டியா என்று கண்டிப்போடு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஒரு சமயம் அந்த பையனுக்கு ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை கேட்குறதுக்காக போனாராம். இவ்வளோ பெரிய ஆஃபீஸாக இருக்கீங்க, நம்மளுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போனாராம். அந்த ஆஃபீஸ்க்கு வெளியே ஒரு தண்ணீர் குழாய் சரியாக மூடாம தண்ணீர் கீழே போயிட்டே இருந்துச்சு. இவர் போயிட்டு அந்த தண்ணீர் குழாய் சரியாக மூடிட்டு உள்ளே போனாராம். உள்ளே எல்லோரும் இருக்கையில் அமர்ந்திருந்தாங்களாம். இவரும் போயிட்டு இருக்கையில் அமர்ந்தாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருக்கும் உள்ளே போக வாய்ப்பு கிடைத்ததை போல உள்ளே போக வாய்ப்பு கிடைத்ததாம். இவரும் உள்ளே போனாராம். அங்க அறையில் யாருமே இல்லை, ஆனா 4 ஃபேன் மட்டும் சுத்திக்கிட்டே இருந்துச்சாம். என்ன யாருமே இல்லையா, நான் 4 ஃபேன் மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கேன்ட்டு எல்லா ஃபேன் சுவிட்சுமே ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்தாராம். வெளியே வந்த உடனே அவங்க ஒரு 2 பேர் வந்து யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன சார் நீங்கள் எதுவுமே கேட்கலையே எப்படின்னு கேட்டதற்கு நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும் நாங்கள் எல்லாமே கேமராவில் பார்த்தோம். நீங்கள் நாங்கள் எதிர்பார்த்தது போல தான் இருந்தீங்க, அதனால் உங்களை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். நடுவர் அவர்களே, இந்த கதையில் அப்பா அவங்க பையனை கிட்ட கண்டிப்போடு சொன்னதால தான் அவரால் ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடிஞ்சுது. மாணவர்களிடம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கண்டிப்புடன் நடந்து கொண்டால் அம்மாணவர்கள் நிச்சயமாக உயர்ந்த பதவிக்கு பணிபுரிவார்கள் என்பதில் ஐயமே இல்லை என்று எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு எனது நன்றியை கூறிவிட பெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாஷ், சரியான பேச்சு. அடிக்கு அடி, உதைக்கு உதை, கதைக்கு கதை. சும்மா கலக்கிட்டீங்களே, நல்லா பேசுனீங்க. கண்டிப்பாக வளரக்கூடிய மாணவன் தான் பிற்காலத்தில் கலக்கலாக வாழ்வான் என்று கூறிய ஷோபிகா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சுனாமி போல கண்டிப்பு வந்துட்டு போனாலும் புயலுக்கு பின் அமைதிதான் சொல்லுவாங்க. அதாவது சுனாமியை யாரும் விரும்புவதில்லை, ஆனால் அமைதியான தென்றலை அனைவரும் விரும்புவார்கள். இப்பொழுது தென்றல் போல பேச வருகிறார் 5ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவி பிரணயா அவர்கள். அவை சார்ந்த சான்றோர்களே கனிவாக தீர்ப்பு சொல்லி ஆக வேண்டும். கனிவு என்ற நிலையில் கனிவான காலத்தை எதிர்நோக்கி அமைந்திருக்கும் அன்பான கனிவான நடுவர் அவர்களே. என்னம்மா பிரணயா, அன்பான கனிவானன்னு என்ன நைஸ் பண்ணி ஐஸ் வைக்கிறதா? உண்மையை தான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே. நாங்கள் பாடி தெரியும் பட்டாமூச்சி, பறந்து தெரியும் வண்ணப்பறவைகள். எங்களை சுதந்திர காட்டில் சுவாசிக்க விட்டால் தானே எங்களால் சுதந்திரமாக பறக்க முடியும். தண்டனை வேண்டாம், தண்டனை வேண்டாம், தகர்ந்து எறிவோம். நாளை உலகம் எங்கள் கையில் என்பதை அறிவோம். தண்டனை என்பது அடித்தோ உதைத்தோ படிக்க வைப்பதல்ல, கனிவான வார்த்தையில் சொல்லி புரிய வைப்பது. நடுவர் அவர்களே, கனிவு சொல்லி பாருங்க, அது கனி இருக்கும். ஆனால் கண்டிப்புன்னு சொல்லி பாருங்க, கண்டி உப்பு தான் கண்டிப்பு. கனி எவ்வளவு வேண்டுனாலும் சாப்பிடலாம், ஆனால் உப்பை அளவோடு தான் சாப்பிட முடியும். எங்கள் ஏஜிவி பள்ளி ஆசான்கள் கற்ற கல்வி அனைத்தும் அன்போடு கற்ற தருகிறார்கள். அதுவே சிறந்த கனிவு. அன்பின் பாதை உயர்ந்த தன்மை. ஆசிரியர்கள் கனிவுடன் கற்பிப்பதால் உலகில் எந்த சூழ்நிலையிலும் வென்று விடுவோம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கனிவுக்கு தமது ஆசிரியர்களை உதாரணமாக சொல்லி நல்லா பேசினீங்க. நன்றி நடுவர் அவர்களே. இன்றைய சூழ்நிலை மட்டுள்ள எந்த
சூழ்நிலையிலும் எடுத்துக்கொண்டோமெனால் மாணவர்களையும் மனிதர்களையும் அல்லது உயிருள்ள பிராணிகளையும் வசப்படுத்த முடியும். ஒரு மாணவனை நல்வழிப்படுத்த சிறந்த ஆயுதம் கனிவேதானை தவிர கண்டிப்பாக கண்டிப்பு அல்ல. அன்பால் கனிவால் தனது தொண்டால் பணிவு செய்த அன்னை தெரசாவை இன்று மட்டுள்ள இந்த உலகம் வரையிலும் மறக்க முடியாது. கனிவு மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், கண்டிப்பு மனதில் ரணத்தை ஏற்படுத்தும். 3 எழுத்துடைய வெற்றியை அடைவதற்கு முன் 3 எழுத்துடைய கனிவை ஆசிரியர்கள் அன்போடும் கனிவோடும் கொடுக்க வேண்டும். நடுவர் அவர்களே, கனிவுக்கே தீர்ப்பு தாருங்கள் என்று கண்டிப்பாக கேட்காமல் கனிவாக கேட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அருமையான பதிப்பு. கனிவில் கனி உள்ளது, கண்டிப்பில் கண்டிப்புடன் உப்பும் உள்ளது. உப்பை அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும், ஆனால் கனியை எவ்வளவு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அருமையாக பேசிய பிரணயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக, இன்றைய காலகட்டத்தில் ஒரு மாணவனை நல்வழிப்படுத்துவதற்கு மிகவும் துணை புரிவது கண்டிப்புத்தான் என்று கண்டிப்போடு பேச வருகிறான் 7ஆம் வகுப்பை சேர்ந்த நமது சகோதரன் ரித்திஷ் அவர்கள். மாணவர்களாகிய எங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் ஏஜிவி பள்ளி மேலாண்மை குழுவினர் அவர்களுக்கும், எங்கள் முதல்வர் அவர்களுக்கும், எங்களை நல்வழிப்படுத்தும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், என் சகோதர சகோதரிகளுக்கும், என் எதிரினருக்கும், இந்நிகழ்வை காண வந்திருக்கும் சபையோருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நோ பெயின் நோ கெயின். வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அதுல கஷ்டம் இல்லாம இருக்காது. கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏத்துக்கிட்டாதான் வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். அதற்கு உதாரணமாக நம்ம அரசாங்கத்தை எடுத்துக்கலாம். 2 சக்கர வாகனத்தில் போறவங்க ஹெல்மெட் போடலனா அரசு கனிவாக ஒரு சட்டத்தை போட்டது. ஆனால் யாரும் சட்டக்கூட பண்ணல. அதே அரசாங்கம் ஹெல்மெட் போடலனா ரூபாய் 500 அபராதம் கட்ட வேண்டும் என கண்டிப்புடன் ஒரு சட்டத்தை போட்டது. உடனே ஹெல்மெட் வாங்க கடைக்கு போறாங்க. பெரியவங்களே இப்படின்னா மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? கனிவை காட்டி மாணவர்களை ஊதாரித்தனமாக ஆக்காமல் கண்டிப்பை காட்டி உயர்ந்த மனிதனாக ஆக்குங்கத்தான் நாங்க சொல்ல நினைக்கிறோம். ஆசிரியர் மாணவர்களிடம் கண்ணே மணியே நாளைக்கு தேர்வுக்கு படிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா படிச்சுட்டு வருவாங்களா? ஆனால் அதே மாணவர்களிடம் நாளைக்கு மட்டும் நீ தேர்வுக்கு படிச்சுட்டு வரனால் உன்னை வீட்டுக்கே அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி பாருங்க, உடனே பயந்து படிச்சுட்டு வருவாங்க. மயிலே மயிலே இறகு போடுனா போடாது, நாம தான் அந்த இறகை பிடுங்கணும். ஆகவே நம் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவை கண்டிப்புத்தான் என ஆணித்தனமாக அடித்து கூறி என் விவாதத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆஹா, அருமை. கனிவா இருந்தா ஒரு மாணவன் ஊதாரித்தனமாக மாறிடுவான் என்று அருமையாக பேசிய ரிதீஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த 2 அணியில் கனிவு அணியினரும் கண்டிப்பு அணியினரும் இருவருமே அவர்களின் கருத்தை மிகவும் தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ளுமாறு எடுத்து கூறி பேசினார்கள். அவர்களின் பேச்சை கேட்ட பிறகு எனக்கு எதற்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்ற ஐயம் எழுந்துள்ளது. இந்த 2 அணி மாணவர்களின் கருத்துக்களை கேட்ட பிறகு எனக்கு சற்று தலை சுற்றுவது போல ஆகிவிட்டது. கனிவுக்கு தீர்ப்பளிப்பதா இல்லை கண்டிப்புக்கு தீர்ப்பளிப்பதா என்று இந்த 2 அணியின் வாதமும் அனல்வாதம் போல் ஆகிவிட்டது. நல்ல மதிப்பெண் மட்டும் ஒரு மாணவனை உயர்த்திட முடியாது. ஒரு மாணவன் உயர தேவை நல்ல பேச்சாற்றல். நல்ல பேச தெரிந்த பிள்ளைத்தான் பிழைக்க தெரிந்த பிள்ளை, ஜெயிக்கக்கூடிய பிள்ளை. கனிவும் கண்டிப்பும் இருந்தால் மட்டுமே ஒரு மாணவன் அவன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியும். கனிவும் கண்டிப்பும் 2 கண்கள் போல, இரவு பகல் போல, ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல பிரிக்க முடியாதது. எப்படி ஒரு வாழ்க்கை இனிப்பு கசப்பை போல் 2 கலந்துள்ளதோ அதே போல்தான் கனிவான கண்டிப்பு கணிசமான ஏற்றத்தை நம் வாழ்வில் நமக்கு தர முடியும். கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தால் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா என்பது கண்ணதாசனின் வைரவரிகள். ஒவ்வொரு மாணவ மாணவிகளின் வாழ்க்கையிலும் கனிவும் கண்டிப்பும் தேவை. அப்பொழுதுதான் அவர்களின் வாழ்க்கை இனிக்கும் என்பது என் தீர்ப்பு. இங்கு என்னை நடுவராக அமர்த்தி தீர்ப்பு சொல்லும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நமது ஏஜிவி பள்ளி மேலாண்மை குழுவினர் அனைவருக்கும், முதல்வர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், பெற்றோர்கள் அனைவருக்கும், என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.